தருமபுரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நல்லம்பள்ளி, அதியமான் கோட்டை, ஆட்சியர் அலுவலகம், பழைய தருமபுரி, தோக்கம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. கடந்த வாரம் முழுவதும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் தற்பொழுது பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். அரியலூர் சுற்றுவட்டாரத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. பொய்யாதநல்லூர், ராயம்புரம், செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கெங்கவள்ளி, தம்மம்பட்டி, வீரகனூர், தரைவாசல், மணிவிழுந்தான் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரமாக மழை பொழிந்தது. கோடை வெயில் தாக்கிய நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், செட்டிப்புனூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் நியூ டவுன் பைபாஸ் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள், மரங்கள் சரிந்ததால் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் தபால் நிலைய இணையதள கோபுரம் சரிந்து விழுந்தது. மேலவாசல் பகுதியில் தபால் நிலைய முன்பு இருந்த டவர் பலத்த காற்றில் சரிந்து அருகில் இருந்த மின்கம்பம் மற்றும் மின் வயர்கள் மீது விழுந்தது. இதனால் அப்பகுதியில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. டவர் சாலையில் விடாமல் மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மின்துறையினர் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் எட்டயபுரம், நாலாட்டின்புதூர், இனாமணியாச்சி, திட்டங்குளம், மந்தித்தோப்பு உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. கடும் வெப்பத்திற்கு இடையே மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. ஏரிச்சாலை, அண்ணாநகர், மூஞ்சிக்கல், பாம்பார்புரம், வட்டக்கானல் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. தொடர் மழையால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்தது. பல்லவர் கால சிற்பங்களான அர்ஜுனன் தபசு, ஐந்திரதம், வெண்ணெய் உருண்டை பாறை, கடற்கரை கோயில் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பார்வையிட்டனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் புராதன சின்னங்களை ரசித்த அவர்கள் கடற்கரையில் குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடக்கும் 63வது மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பாம்பன் பாலம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கோபுரம், ஜல்லிக்கட்டு காலை உள்ளிட்ட உருவங்கள் லட்சக்கணக்கான கொய் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து புகைப்படம் எடுத்தனர். ரோஜா பூங்காவில் டால்பின், முயல் போன்ற புதிய மலர் வடிவங்களையும் சுமார் 15,000 ரோஜா செடிகளையும் மக்கள் ரசித்து பார்த்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முதன்முறையாக மாங்கனி கண்காட்சி நடைபெற்றது. மல்கோவா, பங்கனப்பள்ளி, சர்க்கரக்குட்டி, மல்லிகா, நீலம் உள்ளிட்ட 17 வகை மாங்கனிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாங்கனிகளில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய உணவுப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இங்க வந்ததுல எங்களுக்கு தெரியாத வகையான மாங்கனிகள் தெரிஞ்சிருக்குது. எவ்வளோ டேஸ்டா இருக்குது, இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே எங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்குது. கரூர் மாவட்டம் குளித்தலை மகாமாரியம்மன் கோயில் வைகாசி பெருந்திருவிழாவின் நிறைவு நாளில் கம்பம் ஆற்றல் விடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கம்பம் ஊன்றுதலுடன் விழா தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்த நிலையில் நிறைவு நாளான சனிக்கிழமை அம்மன் முத்துப்பல்லக்கில் பவனி வந்தார். தொடர்ந்து வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க கம்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் காவேரி ஆற்றங்கரையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கம்பம் ஆற்றில் விடப்பட்டது. கோடை சீசனை முன்னிட்டு உதகை மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குன்னூரிலிருந்து உதகைக்கு செல்லும் சிறப்பு மலை ரயிலில் பயணிக்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரயிலில் பயணம் செய்தபோது மலைகள், பள்ளத்தாக்குகள், குகைகள் மற்றும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி சென்றனர். மேலும் மலை ரயிலில் இருந்தவாறு புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர்.
காரைக்கால் கடலில் ஜெல்லி மீன்கள் கடித்து 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். வார விடுமுறை நாளில் காரைக்கால் கடற்கரைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். அப்போது ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி ஆழமான பகுதிக்கு சென்று குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல் சீஷமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் நடந்த அக்கினி வசந்த விழாவில் பாஞ்சாலி சபதம் துரியோதனன் படுகடும் நிகழ்வை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிவன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கண்டவராயன்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் இக்கோவில் வைகாசி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் மணமகனாக சுந்தரேஸ்வரரும் மணமகனாக மீனாட்சி அம்பாளும் திருமண கோலத்தில் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையொட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர். பக்தர்களின் வருகையால் மலைக்கோவில் முதல் அடிவாரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு கிராமத்தில் தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. செம்மேடு கிராமத்தில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒயிலாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து கொங்கு பகுதியின் காவல் தெய்வமான கருப்பராயன் சுவாமியின் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. அப்போது பக்தர்கள் தங்களை மெய்மறந்து சாமியாடினர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருவோரிடம் வாகன டோக்கன் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடப்பதாக பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக வெவ்வேறு இடங்களில் வாகன காப்பக வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வாகன காப்பகம் இல்லாத திருப்பரங்குன்றம் மகளிர் காவல் நிலையம் அருகே நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு சரவண பொய்கை வாகன காப்பக ரசீதை கொடுத்து சட்டவிரோதமாக வசூல் வேட்டை நடத்தப்படுவதாக பக்தர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கோவில் நிர்வாகமோ காவல்துறையோ இதனை கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர்.